இன்னைக்கு நாம வாழை மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். சச் எ கியூட் ஃபிலம் தாங்க நான் சொல்வேன். ஒரு கியூட் ஃபிலம், கியூட் ஸ்டோரி, கியூட்டா ஒரு மெசேஜ் எல்லாமே படத்துல எப்படி இருக்குனாக்கா, அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. நிஜமா டைரக்டர் அவரோட லைஃப் ஸ்டோரி செம்மையா நம்மளுக்கு காமிச்ச விதானம் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல அந்த பையன் எவ்ரி வீக்கெண்ட்ல போயிட்டு வாழை மூட்டை சுமக்கணும். அதுக்கு ரூ. 1. கான்செப்ட் என்னன்னாக்கா, ரூ. 1 ரூ. 2 மாத்துறதுக்காக ஒருத்தன் இது பண்றான். அந்த ரூ. 2 மாத்தறனால அவனுக்கு இருந்த ஜாப்லேருந்து கீழே போயிட்டான். சரி விடு, இதுலயே நம்ம செஞ்சுக்கலான்னு பார்க்குறான். இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, லாரியில இவங்கள பிக்கப் ட்ராப் இவங்க தான் பண்ணுவாங்க. பிக்கப் கரெக்டாக பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, நான் ரூ. 1 ஏற்றி கொடுத்தேன். அதனால் என்ன தெரியுமா பண்ணேன், வாழை மேலே அந்த லோடு மேலே அவங்கள உட்கார வச்சுப்போம் அன்சேஃபா. இதனால என்ன ஆச்சு, ஒரு பக்கம் நம்ம ஹீரோ டாப்பருங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கிற பையனும் ஒருத்தன் தான் டாப்பருன்னு நம்ம ஹீரோ தான். அப்படியேப்பட்ட ஹீரோக்கு ஒரு டீச்சரை பிடிக்குது. ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குதுலாம் காட்டல, பட் பிடிக்குது. பார்க்கும் போதெல்லாம் டீச்சர் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இடத்துல போயிட்டு டீச்சர் நீங்கள் அம்மா மாதிரி நீங்கள் அழகாக இருக்கீங்க, எங்கள் அக்கா மாதிரி நீங்கள் அழகாக இருக்கீங்க. குட்டி க்ரஷ் அவனோடது இதுதாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் சீனில் ரொம்ப ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவன் கதையில் சொல்லுவான், மம்மி நான் இன்னைக்கு டான்ஸ் இது கொடுத்துருக்கேன் பேருன்னு சொல்லிட்டு. அது சொல்கிறதுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். பட் அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு அவன் போயிட்டான் டான்ஸுக்கு. காத்தால சாப்பிடல தம்பி, மத்தியானமும் சாப்பாடு கிடைக்கல. டீச்சர் கொடுத்த ஒரு சாக்லேட் தான். வீட்டுக்கு சாப்பிட்டா அம்மா அடி அடின்னு அடிச்சு துரத்து விட்டுச்சு. சரி காத்தால எந்திரிச்சு பார்த்தானாக்கா, அடேங்கப்பா எல்லாரும் செத்து விட்டுக்கிறாங்க. இருந்தாலும் அவனால முடியல, பசி கண்ட்ரோல் பண்ண முடியல, போய் சாப்பிட்றான். அதாவது சாப்பிட விட்டாங்களா, அவங்க அம்மா அங்கேயே சென்டிமெண்ட் ஏதோ வந்தாங்க, அவன் பயந்துன்னு ஓடி போட்டான். இதுதாங்க இந்த ஒரு ஸ்டோரி, ஒரு கியூட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.